லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. வாங்க, ஒரே இடத்துல இருந்து 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 5 மாடுகளோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த 5 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல இருந்து பருவாச்சி என்கிற கிராமத்தில் துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க, இந்த மாடுகளோட விற்பனை பதிவை எல்லாமே பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து ஜெர்சி ரக மாடு. நல்ல அழகான முகலட்சணத்திலையும் நல்ல உடல் வளத்திலையும் மடி வளத்திலையும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். தலை ஈத்துக்கு 15 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 2ஆம் ஈத்துக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து 15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல அழகான முகலட்சணத்தில் கொம்பு குறியில் உடல் வளத்தில் மடி வளத்திலையும் காம்பு வளத்திலையும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி ரக மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல இருந்து பருவாச்சி என்கிற கிராமத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜெர்சி மாட்டுக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மாடா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டையும் வந்து வச்சுக்க முடியும். நல்ல குவாலிட்டியான பாலும் வந்து மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கும். வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவு பார்த்துடலாம். நம்ம இப்போ 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, ஜெர்மன் பிரீடு ஹெச்எஃப்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஸ் டைப் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். 22 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹெச்எஃப்ல ஒரு ஜெர்மன் பிரீடில் வந்து கிராஸில் மாடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணைக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. யார் வேணாலும் மாட்டையும் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். கை கறவைக்கு, மிஷின் கறவைக்கு எல்லாத்துக்குமே மாடு வந்து செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தாங்க வந்திருக்கு. போன ஈத்துக்கே வந்து பார்த்தோம்னா 20 லிட்டர் கறந்துச்சு. இந்த ஈத்துக்கு ஒரு 2 லிட்டர் சேர்த்து 22 லிட்டர் இந்த மாட்டுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 22 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டோட மடி அமைப்புலாம் வந்து பாருங்கள். நல்ல மடி லூஸில் மாடு வந்து மடி எடுத்துகிட்டு இருக்கு. நல்ல அதிகமான கறவை திறன் எடுக்கிற அளவுக்கு மாட்டுக்கு வந்து கெப்பாசிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தயங்காமல் வாங்கக்கூடிய ஒரு மாடாக தான் இருக்கும். கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, ஒரு ஜெர்சியும் ஹெச்எஃப்பும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல உடசலாக இருக்கக்கூடிய மாடுங்க. சொல்லி தவிர எதுவுமே வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் டைம் வந்து இருக்குது. நல்லா மடி எடுத்திருக்கு. மாடு வந்து பார்த்தோன்னா உடசலான மாடாக இருக்கிறதுனால 20 லிட்டர் கறவை திறன் போன ஈத்துக்கே வந்து எடுத்துச்சு. இருந்தாலும் இந்த கண்ணுக்கும் வந்து பார்த்தோம்னா அதை விட அதிகமான கறவை திறன் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக உடசலாக இருக்கக்கூடிய மாடுகள் அதிகமான கறவை திறன் எடுத்து கொடுக்குன்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸில் ஒரு மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன், 2ஆம் ஈத்து மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாம். கறவை திறன் 20 லிட்டரும் வந்து கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளரும் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. சொல்லி தவிர எதுவுமே இல்லாத மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னொரு 5-6 கண்ணுக்கு மாட்டையும் வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். 20 லிட்டர் கறவை திறன் கொடுத்தாலும் ஒரு ரீசனபிள் பிரைஸுக்கு தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இங்கே சொல்லியிருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள், 2ஆம் ஈத்து மாடுகளாக தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் இங்கே வந்து மினிமம் டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம்.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு 3ஆம் ஈத்து மாடு, ஜெர்சி கிராஸ் மாடு. ஒயிட் வந்து மெஜாரிட்டியில் வந்து பார்த்தோம்னா வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். கை கறவைக்கு, மிஷின் கறவைக்கு, எல்லா விதமான கறவைக்கும் மாடு வந்து செட் ஆகிடும். கிளைமேட் அடாப்ஷன் வந்து இருக்கும். பாலில் வந்து ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்கும். ஒரு 3ஆம் ஈத்து மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதிகமான கறவை திறனில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 5 மாடுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து 10 மாடுகளுக்கு மேலே விற்பனைக்கு இருக்குது. எல்லா மாடுகளுமே வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இல்லை வீடியோ கால் மூலிமா பார்த்து அட்வான்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வந்து அட்வான்ஸ் போட்டாங்கன்னா வீட்டுக்கே மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாடு வேணும், ஒரு நல்ல குவாலிட்டியான ஜெர்சி மாடு, ஹெச்எஃப் மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடுகளை வந்து பார்த்து நேரில் போய் பார்த்தோ இல்லை ஆன்லைன்லேயோ பேசியோ மாட்டை வந்து வாங்கிக்கலாம். வேணும்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கங்க. 3ஆம் ஈத்து மாடு 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பேக் வெயிட்டில் நெஞ்சு கணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு தான். சொல்லி தவிர எதுவுமே வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாடு வந்து எவ்வளோ பாலிஷாக, எவ்வளோ பேக் வெயிட்லையும் நெஞ்சு கணத்துலையும் விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது மாதிரியான மாடுகளை எடுக்கும்போது அதிகமான கறவை திறன் வந்து எடுத்து கொடுக்கும். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் மாட்டை வந்து வாங்கிக்கலாம். கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் இருக்கு. 2ஆம் ஈத்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டுக்கும் 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே ஒரே இடத்துல இருந்து பருவாச்சி என்கிற கிராமத்தில் துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் 10 மாடுகள் விற்பனைக்கு அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி எல்லா மாடுகளோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற மாடுகள் வந்து உங்ககிட்டயும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் விற்பனை பதிவு போடணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.